Welcome to our channel. உங்கள் கனீஸ். இந்த வீடியோல வந்து Rrb Clerk Mains Quantzக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ், அதே மாதிரி Quantzல வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம், எப்படி அப்ரோச் பண்றது எல்லாத்தையுமே சொல்ல போறேன். வீடியோஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம SBI PO IBPS POக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஆப்ல லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய உங்களுக்கு நியூ பேட்டர்ன்ல வந்து SBI PO கண்டிப்பா வரும், IBPS PO கண்டிப்பா வரும். அதெல்லாம் நீங்க என்னதான் நீங்க மாக் டெஸ்ட் நம்ம PDFல சால்வ் பண்ணாலும் எக்ஸாக்ட் லெவல் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படினா கண்டிப்பா நீங்க கிராஷ் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப்லயும் பார்த்தீங்கன்னா நம்ம SBI PO IBPS POக்கான ஷெட்யூல்லாம் நம்ம எக்ஸாம் முடியட்டும், மெயின்ஸ் முடியட்டும், நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் கிராஷ் கோர்ஸ் அண்ட் யூடியூப்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நமக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ 2 மணி நேரத்தில் வந்து Quantz அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டாபிக். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஓரளவு படிச்சிருப்பாங்க, ரீசனிங் நல்லா பண்ணுவாங்க. இந்த மேக்ஸிமம் டிசிஷன் மேக்கிங்காக நமக்கு Quantz அப்படி இல்லைனா இங்கிலீஷ் தான் இருக்கும் மக்களே. ஏதாச்சும் ரெண்டு தான் முக்கியமாக அந்த எப்படி சொல்கிறது, இந்த மார்க்ஸ் டிஃப்ரென்ஸை வந்து காமிக்கும். நம்ம ஒருவேளை இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஆவரேஜாக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ Quantzல நல்லா பூஸ்டப் பண்ணிடணும். ஓகேவா? இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் Quantz வந்து நீங்கள் சுமாராக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் பூஸ்டப் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணாதான் மட்டுமே நம்ம அந்த சக்ஸஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே வந்து போனதுக்கப்புறமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணாலும் சரி, Quantz அட்டன் பண்ணாலும் சரி, ரீசனிங் அட்டன் பண்ணாலும் சரி. ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அட்டன் பண்ண வேணாம். ஏன் நான் நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு போன வருஷம் ஆகட்டும் சரி, அதுக்கு முந்தின வருஷம் ஆகட்டும் சரி, நடந்த எல்லா மெயின்ஸ்லேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக வச்சுருந்தான். ஒரு 7-8 கொஸ்டின் 15 கொஸ்டின் மேலே தாண்ட விடாத மாதிரி தான் செட்டே பண்ணியிருந்தான். கட் ஆஃபே ஒரே ஒரு மார்க் தான் வச்சுருந்தானா பாருங்களேன், மினிமம் கட் ஆஃபு. ஸோ அதனால சொல்கிறேன், நமக்கு எது உங்களுக்கு ஸ்ட்ராங் ஜோனோ அது ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நமக்கு தெரியலை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ பயந்துட்டு நமக்கு மட்டும் தான் தெரியல போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும். ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு ரீசனிங் Quantzனால் நமக்கு சம்மு தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே? ஸோ Quantzல வந்து நமக்கு 40 கொஸ்டின் 50 மார்க் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷாராக வந்து டிஐ அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு மைண்ட் செட் போயிடாதீங்க. மினிமம் 8லேருந்து 10 கொஸ்டின் வந்து அப்ராக்சிமேஷன், ராங் நம்பர், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எப்படி? இந்த மூணுமே கண்டிப்பாக மினிமம் 8லேருந்து 10 கொஸ்டின் ஷார்ட்டாக இருக்கும் மக்களே. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தேடி பாருங்கள். நீங்கள் எடுத்தோன்னா ஐயோ மெயின்ஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் அப்ளிகேஷன் சம்ஸும் டேட்டா சஃபிஷியன்சி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இருக்கும். நான் மெயின்ஸ் லெவல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் 3 நாள் முன்னாடி எடுத்திருந்தேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா டெலகிராமில் போட்டிருக்கேன். kaneeshreenalogics அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு 8 மார்க் நீங்கள் அடித்ததுக்கப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி ஆர் குவான்டிட்டி பேஸ்ட் வந்து கொஞ்சம் போங்க. மேக்ஸிமம் டேட்டா சஃபிஷியன்சி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மக்களே. ஒரு 3-4 கொஸ்டின் ஷாராக எதிர்பார்க்கலாம். அதை முடித்ததுக்கப்புறம் டிஐ வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த லைன் கிராஃப் மாதிரி நம்ம டேபிள் சார்ட் மாதிரி இந்த ரேஷியோ வச்சு பர்சன்டேஜ் வச்சுலாம் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை டச் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் அப்ளிகேஷன் சம்ஸ் உங்களுக்கே தெரியும், நிறையா உங்களை வந்து ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கேன். நிறையா செஷன் கொடுத்து கிராஷ் கோர்ஸில் K10 செஷன்லாம் கொடுத்து உங்களை ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கேன். அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து ஒரு 12லேருந்து ஒரு 14 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டாக ப்ரிலிம்ஸ் லெவலில் ஒரு 7 சம் இருக்கும், ஷாராக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். டஃப்பான கொஸ்டின் இருக்கும், அதை நம்ம ஸ்கிப் பண்ண தெரியணும். இப்போ நானே இப்போ எழுதினா கூட அந்த கொஸ்டின் எனக்கு தெரியும், ஆனால் டைம் ஆகும் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகேவா? அதை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ 12 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஒரு 7-8 கொஸ்டின் வந்து ஷார்ட்டாக ரொம்ப ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருக்கும். பிகாஸ் இது ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம், இருக்கிறதுலே ஈஸியான மெயின்ஸ் எக்ஸாம். நிறையா ப்ரிலிம்ஸோட கொஸ்டினும் அப்ளிகேஷன் நம்மள இருக்கும். அதை முடித்ததுக்கப்புறம் இந்த கேஸ்லெட்டு, இந்த டிஐலாம் அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா 4 கேஸ்லெட்லேருந்து ஒரு 4 டிஐலேருந்து உங்களுக்கு 3 டிஐ கேட்பாங்க, ஷாராக கேட்பாங்க. அதில் ஒரு டிஐ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று கேஸ்லெட்டில் இருந்து அப்படின்னா லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா கேஸ்லெட்ஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் கன்சூமிங் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு டிஐ ஏதாச்சும் இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் 5 சம் இருக்கும் கரெக்டாக. அதெல்லாம் 6 கொஸ்டின் இருக்கும். அந்த 5ல் ஏதாச்சும் 2-3 ஆச்சும் ஒன்லைனர் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை மட்டும் பிக் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா 40க்கு 40மே Quantz அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது தவறான விஷயம். அப்படி நினச்சி மைண்ட் செட்டில் போகாதீங்க. 40 கொஸ்டின் கேட்குறாங்களா, 50 மார்க். ஸோ 40 கொஸ்டின் ஈச் கேரி 1.25 மார்க்ஸ். ஸோ அந்த 40 கொஸ்டின்ஸில் ஒரு மினிமம் ஒரு 22 வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். அதுவே நல்ல ஸ்கோர் மக்களே. மினிமம் சொல்கிறேன், ஒரு 22-23 அட்டன் பண்ணாலே ஒரு குட் அட்டன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 22 1.25 வரப்போ நமக்கு மார்க்ஸ் வந்து நியர்பை 28-27 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே? ஸோ அதே மாதிரி நேற்று வந்து அக்யூரேசியில் வந்து ஒரு சின்ன ராங் கால்குலேஷன் சொல்லிட்டேன். அது சாரி, நிறைய பேர் கமெண்டில் பின் பண்ணியிருந்தாங்க.
இப்போ என்னென்னு நான் சொல்கிறேன், அக்யூரசி ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் 20 மார்க்ஸ் வருது, ஓகேவா, 20 மார்க்ஸ் ஸ்டில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் உங்களுக்கு வரும்? 1.25 மார்க்ஸ் வரும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.25 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு 21.25 மார்க்ஸ் வரும். இதே அதே கொஸ்டின் ராங் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னா, அந்த 20 இருக்கு இல்லையா, அந்த 20லேருந்து உங்களுக்கு எவ்வளோ மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு 0.31 மைனஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 1.25ல் அதில் வந்து ஒரு பை 4, ஸோ 0.31. ஸோ உங்களுக்கு 0.31 மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் 20 மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 19.69 ரேஞ்ச் கிட்டே இருக்கும், ஓகேவா. 19.69 கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ 19.69 கரெக்டாக ஆயிடுச்சுன்னா 21.25. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? ஸோ இதுக்கே இந்த ஒரு கொஸ்டின் தப்புக்கே கிட்டத்தட்ட 1.8 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 2 கொஸ்டின் தப்புனா 3 கொஸ்டின் தப்புனா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 0.25 தான் நினைப்பீங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா மைனஸ் ஆகிட்டே போகும் கரெக்டுக்கும் ராங்குக்கும். ஓகே, ஸோ தயவுசெய்து அக்யூரஸியாக ரொம்ப போடுங்க. ஒரு 3 கொஸ்டின் நீங்கள் தப்பாக குத்துனா கூட உங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேர் ஆயிரும் உங்களுக்கும், கிளியர் பண்ணுறவங்களுக்கும். ஓகே, ஸோ அதனால் அக்யூரஸி ரொம்ப 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 முக்கியம். தெரிஞ்சதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன் வைக்கலே, நான் வெயிலில் நின்றுட்டுருக்கேன், வாதிகளாக தெரியும். ஸோ முடிஞ்சு ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ் நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். இங்கே பாருங்க மாடுகளோட குடும்பம் நடத்திட்டு. சரி, தேங்க்ஸ் மக்களே, பை பை. ஸோ நல்லா பண்ணிட்டு வாங்க. எது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை பை.